ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட் தோஸ்த் ட்ராவலர் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு 12 சீட்டர் வண்டி. இதோட என்ஜின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டரில் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டி டூரிஸ்ட் பர்பஸுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டி தான். வண்டியை பொறுத்தவரை 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல கம்ஃபர்ட்டாக பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. பவரை பொறுத்தவரை 110 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா வண்டி நல்ல டார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வண்டியில் உள்ள பில்ட் குவாலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க. டார்க் 220 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல ஹைட் அண்டு வெயிட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எமிஷனை பொறுத்தவரை BS62 நாம்ஸை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. வேரியபிள் ஜியோமெட்ரி டர்போ என்ஜின் தான் இது. ஸோ வால்வ் டைமிங்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணதுனால நல்ல மைலேஜ் கிடைக்க மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் வண்டியை பொறுத்தவரை இந்திய மக்களுக்கு ரொம்ப விருப்பமான மாடல் வண்டிகள் தான். ஏன்னா இந்த மாதிரி வண்டி தான் நம்ம இந்தியன் ரோட்ஸில் ரொம்ப நல்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது. சேசிஸை பொறுத்தவரை ஹெவி டியூட்டி லேடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் டபுள் விஷ்போன் வித் காயில் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே நல்ல மெட்டாலிக் கலர்ஸில் இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ரியர் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டியில் உள்ள ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போதும் பக்காவாக இருக்குது. பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. ஸோ வண்டியில் லக்கேஜ் ஸ்பேஸ் அது மட்டும் இல்லை, ரூஃப் ஹைட் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த அசோக் லைலாண்ட் பேட்ஜிங் பார்த்தா தெரியுது. மற்றபடி டேர்னிங் ரேடியஸ்ன்னு எடுத்துட்டோன்னா 5.8 மீட்டரில் திரும்ப மாதிரி இருக்குது. ஸோ சாதாரணமான ரோடுகளெல்லாம் ஈஸியாக திரும்ப மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல் டிஸ்க் பிரேக்கும் சில வேரியண்ட்டில் கொடுக்கறதா சொல்லாங்க. மற்றபடி பார்த்தோன்னா ABS வித் EBD இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் வர்றதுனால வண்டிக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்னே சொல்லலாம். முக்கியமாக இப்போ வர வண்டியிலலாம் இது இருக்குது. டயரை பொறுத்தவரை 195 R15 டைப்பு டயரை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவான ஒரு இது தான். இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டி முக்கியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 5300 mm கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது டைமென்ஷன் ரொம்ப முக்கியம்தான். இந்த டைமென்ஷனை பொறுத்தவரையில் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே விட்டும் இருக்குது. 1900 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்து விட்த்து ஹைட்டுங்கிறது வண்டிகளை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹைட்டை பொறுத்தவரை 2350 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் அப்புறம் நல்ல இது மைலேஜ் எல்லாம் கொடுக்கறனால இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் இருக்குது நல்லாவே. வீல் பேஸை பொறுத்தவரையில் 2800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பக்கா இருக்குது. 210 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு இருக்கக்கூடிய இந்த வண்டி நல்ல மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. சீட்டிங்கை பொறுத்தவரையில் 12+CDன்னு சொல்லுவாங்க. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, என்ஜினுக்கு பவர் இருக்குது. டிரைவர் டிரைவர் ஏர் பேக்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்குமே இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல முக்கியத்துவம் தான். அது ஃப்ளோரிங் எல்லாமே ரப்பர் கோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்ல குஷனிங்காக இருக்கும். கால் வைக்க நல்ல சொகுசான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்டீரியரில் ஸ்டோரேஜ் ஓவர் ஹெட்டு சைடில் பார்த்தோன்னா நமக்கு ட்ரேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்க மாதிரி அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் எல்லாமே DRLோடு வந்துடுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வகையில் இதெல்லாம் வந்துடுது. நமக்கு ஏர் கண்டிஷனிங் வந்துடுது. ஸோ முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரையில் தோஸ்த் ட்ராவலர்னு சொல்லும்போது இது படா தோஸ்த் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதை ஒட்டி இருக்கனால அதுக்கு நேம் இப்படி கொடுத்துருக்காங்க. லார்ஜ் விண்ட்ஷீல்டு இருக்குது, பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த வண்டியில் முக்கியமாக ஒரு பக்காவான இதை எதிர்பார்க்கலாம். ஃபாக் லேம்ப்ஸ் இதெல்லாமே இருக்குது. க்ரில் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவ் கலர் இருக்குது. ஸோ ரூஃப் ஹைட் எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். லார்ஜ் விண்டோஸ் இருக்குது. ஈஸியாக பேசஞ்சர் உள்ளாலேருந்து வெளியில் பார்த்து அசஸ் பண்ண மாதிரி எல்லா அமைப்புமே இருக்குது. ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு இன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 45 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மைலேஜ் தரனால இந்த அளவிலான டேங்கே போதுமானதாக இருக்குது. மைலேஜ் 14 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.